அனைவருக்கும் வணக்கம். இது எங்களுடைய சத்யசாய் நகர் எக்ஸ்னோரா. நம்ம வந்து நிறைய இடத்துல ஏரியெல்லாம் தூர்வாரிட்டு இருக்கோம், மரங்கள்லாம் வைக்கிறோம். பட் சத்யசாய் ஒவ்வொரு குடியிருப்புலையும் இந்த மாதிரி எக்ஸ்னோரா பற்றி பேசணும் வைக்கணும்னு சொல்லி நம்மளுடைய நிர்மலையா கட்டளை ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி மொத்தம் நம்ம எக்ஸ்னோரா சார்பாக 5 இடத்துல நம்ம கலந்துக்க போகிறோம். சத்யசாய் நகர் பண்ண போகிறோம், காந்தி நகர் போகிறோம், அது மாதிரி விஜிபி சரவணா நகர், அப்புறம் சரஸ்வதி நகர், இந்த மாதிரி பல இடத்துல நம்ம எக்ஸ்னோரா வந்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் நோட் பண்ணியிருக்காங்க. நீர்நிலை இல்லாமல் உலகம் இல்லை, ஆனால் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீர்நிலைகளை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க, லாரியில் தண்ணி வாங்குறாங்க, பாட்டில் வாங்குறாங்க. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? இது யாருமே வந்து நினைக்க கூட மாட்டேங்கிறாங்க. நம்ம தண்ணீரை சேமித்து வைக்காமல் போய் கடல் நீரை குடிநீராக மாற்றிட்டு இருக்கோம். நம்மளுடைய லட்சணம் இந்த லட்சணத்தில் இருக்குது. தயவுசெய்து நம்ம நீரை சேமிக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்கு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீரை சேமிக்க கற்றுங்க. இந்த ஏரியா மாதிரி மக்கள் பூராமே ஒற்றுமையோடு இருந்து இந்த மாதிரி ஒரு கொடியேற்று விழா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தொடரணும். நம்மளுடைய சங்கம் கடைசி வரைக்கும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். இது ஏற்படுத்தி கொடுத்த நம்ம பீஷ்மர் நடராஜ ஐயர், அவர் இல்லைன்னா இந்த சங்கம் இல்லை. அவர் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவருக்கு இந்த சமயத்தில் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து நலச்சங்கம் சிறப்புடன் இருக்க வாழ்த்துக்கிறேன். அனைவரும் கலந்து கொண்டாங்க, அதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.